தேர்தல் முடிவு வந்த பின் சில நேரம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பின்னடை வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் எந்த பக்கம் நிற்கின்றார்களோ அந்த பக்கம்தான் கட்சிகள் நிற்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு சார்பாக அல்லது தமிழ் மக்கள் எடுத்திருக்கின்ற நிலைமைக்கு எதிராக அந்த செய்திகளை கூறுகின்ற போது அது தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தும். ஆகவே கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பிரிப்பதற்கு தான் கதாநாயகனாக இருந்தேன் என்பதை அவர் இப்பொழுதும் கூறியிருக்கின்றார். அதில் விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து சென்ற கருணா அவர்களும் அதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்களில் ஒருவருக்கு கூடுதலாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் அந்த நிதியை ஒதுக்கியிருக்கின்றார். அதன் காரணம் என்னவென்றால் அதுக்குள்ளே 2 பேரையும் மோத விட்டிருக்கின்றார். கருத்து வேறுபாடுகளை வருகிறார். ஆக இந்த பிரித்தாளும் தந்திரத்தை அவர் செய்வதை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்கின்றார்களா என்று தெரியவில்லை. இந்த தனி மனிதனுக்கான தேர்தல் என்பது பெரும்பான்மை இனத்திலே போட்டியிடுகின்ற சயித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்கா, நாமல் ராஜபக்ச அவர்களாம் தனி மனித வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள். நான் தனி மனித வேட்பாளர்களாக போடவில்லை. ஒரு இனத்தின் சார்பாக ஒட்டுமொத்த இனத்தின் சின்னமாக அடையாளமாக நான் போட்டியிடுகின்றேன் என்ற விடயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைவரும் இங்கு நான் நினைக்கிறேன் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல நாடுகளில் இருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற ஈழத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, நீங்கள் உதவி செய்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் கூற வேண்டிய விடயம், இதை ஒரு தேசிய கடமையாக இதை புறக்கணித்து அல்லது வாக்களிக்காமல் விட்டு அல்லது வேறு ஒரு பெரும்பான்மையின சேர்ந்தவருக்கு வாக்களிக்கின்ற போது எங்களில் இருக்கின்ற ஒற்றுமை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது இஸ்லாமிய மக்களிடமும் நாங்கள் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு தாருங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் எங்கள் கொள்கை சரியாக இருந்தால் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அதில் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் அவர்களின் பலம் என்பதும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவர்கள் நிச்சயமாக ஒரு பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாங்கள் ஒன்றை தெளிவாக பார்க்க வேண்டும். நாங்கள் மலையகத்திலே இருந்து ஒரு வேட்பாளரை எங்கள் தமிழ் பொது வேட்பாளர்கள் ஒருவர் இறக்கப்பட போகின்றார், வேட்பாளராக நிறுத்தப்பட போகின்றார் என்ற செய்திக்கு பிற்பாடுதான் மலையகத்திலே இருந்து நீங்கள் கூறியது போன்று ஏதோ ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளருக்காக அவர் இறக்கப்பட்டார் என்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது என்பது உண்மை. அப்பா சமையல் முடிச்சிட்டேன். நீர் முடிச்சிடுவீர் தானே, நான் சாப்பிட்டு முடிக்கணுமே. அதிதி சூப்பர் மார்க்கெட், இலங்கை, இந்தியா மற்றும் கனடிய grocery store. இண்டையில என்ன சாப்பிட்டு பாருங்களேன். என்னப்பா சொல்றேன்? நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்ட முதற்தர பொருட்கள், விசாலமான இடம், ஏராளமான பார்க்கிங். புதுசா திறந்த அதிதி சூப்பர் மார்க்கெட்டு தான் நான் நன்றி சொல்லணும். 470 Chrysler Drive, Unit 17, 905-789-0006. எல்லாம் இருக்கு, நல்லாயும் இருக்கு. அதிதி சூப்பர் மார்க்கெட். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் CMR டிவியை ஊடாக விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறங்கி இருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் மிக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எமது நேர்காணலில் இணைந்திருக்கிறார். அவரை CMR டிவியை நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் அரியநேந்திரன் அவர்களே. வணக்கம். கிளிநொச்சியில் இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவரை சந்திக்கின்றோம். இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் எப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது பற்றி எமது நேர்களுக்கு முதலில் கூறுங்கள் அரியநேந்திரன் அவர்களே. உண்மையில் இந்த தேர்தல் பிரச்சார பணி நாங்கள் பொலிகண்டியில் இப்பொழுது 4 நாட்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது இன்று நாங்கள் கிளிநொச்சியிலே அந்த பிரச்சார பணியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். உண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகல தரப்பு மக்களும் மிகவும் எழுச்சியாகவும் உத்வேகத்துடனும் அந்த பிரச்சார பணியிலே முன்னெடுத்து வந்தார்கள். நாங்கள் போகின்ற இடமெல்லாம் அவர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் தீர்மானித்து விட்டோம். கட்டாயமாக இந்த முறை நாங்கள் 90% மக்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்போம் என்ற உறுதியை கூட தந்திருக்கின்றார்கள். அதில் பரவலாக பெண்கள், ஆண்கள், பெரியவர் என்று எல்லோருமே வேறுபாடின்றி இதை பூரணமாக ஆதரிப்பதை என்னால் உற்று நோக்க முடிந்தது. சரி, உங்களுடைய கட்சியில் பல்வேறு அழுத்தங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு தெரிவுகள் இடம்பெற்ற பொழுது இருந்த பொழுதிலும் கூட நீங்கள் இந்த தெரிவுக்கு சம்மதம் தெரிவித்து இந்த முடிவை நீங்கள் காத்திரமாக எடுத்து துணிந்து இந்த களத்தில் இறங்கி இருக்கின்றீர்கள்.
இதை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதி உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே நான் தமிழ் தேசிய அரசியலிலே 1976ஆம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது 47 வருடங்களாக தமிழ் தேசிய அரசியலிலே நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக தேர்தல் அரசியலிலே நான் 2004ஆம் ஆண்டு தான் தேர்தல் அரசியலுக்கு நான் வந்து 11 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த முறை அவர்கள் பொது கட்டமைப்பு என்கின்ற அந்த 82 சிவில் அமைப்புகளும் 7 தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து இந்த முடிவை எடுத்து போது அதில் உண்மையாக அவர்களின் கொள்கை அல்லது முடிவை நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்களில் 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்தும் வாக்களிக்காமலும் வந்தவருடன் கதைத்தும் எங்கள் தலைமை ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறை அந்த ஏமாற்றத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கி வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வாக்கு அளிப்பில் காட்டுகின்ற போது அந்த செய்தியானது இலங்கை அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்திற்கும் அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு செய்தியாக அமைந்து அடுத்த கட்டமாவது அவர்கள் உணர்ந்து ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயமாக 2009 மே 18க்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகள் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது. அதிலே பல்வேறுபட்ட சிக்கல்கள், பல்வேறுபட்ட கட்சிகளை ஒன்றிணைக்க முடியாமல் யார் தலைமை என்று தெரியாத விதமாக ஒரு கருத்தொற்றுமை இல்லாத நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகளையும் ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வருவதற்கான ஒரு தேவை இருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் அந்த பொது கட்டமைப்பினர் பல இடங்களிலே கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த விடயங்களை நான் கருத்தில் கொண்டுதான் ஒரு தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் நான் இதுக்கு இந்த வேட்பாளராக வர வேண்டும் என்று நான் சம்மதித்திருந்தேன். ஆனால் 46 பேர்களை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதிலே நானும் பல பேரை முன்மொழிந்திருந்தேன். இறுதியாக சில சிக்கல்கள் காரணமாக ஏனையவர்கள் அதில் உள்வாங்க முடியாமல் போனதன் காரணமாக நான் அதில் மனப்பூர்வமாக ஏற்று அந்த பணியை நான் எடுத்திருக்கின்றேன். ஆமாம், உங்களுடைய தமிழரசு கட்சிக்குள்ளேயே உங்களை ஆதரிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் MA சுமந்திரன் தரப்போடு இணைந்து செயற்படுபவர்களும் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இதுவரை எந்தவித தகவலையும் மக்களுக்கு வெளியிடாமல் தொடர்ந்து ஒரு கால நீடிப்பு செய்கின்ற நிலை காணப்படுகின்றது. உண்மையில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அவர்கள் முதலில் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல என்று நினைத்து இருந்தவர்கள் இப்பொழுது இது தொடர்பான அறிவிப்பு வெளிவந்தவுடன் கொஞ்சம் அச்சநிலையை அடைந்திருப்பதாக பார்க்கலாமா? ஏன் இன்னமும் அவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்? அதில் என்ன உண்மையில் அதில் சுமந்திரன் மாத்திரமல்ல, சுமந்திரனும் அந்த கட்சியில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் இப்பொழுது நாங்கள் 2004 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தலைவர் செறிவு போட்டி இடம்பெற்றதுக்கு பிற்பாடு சில முரண்பாடுகள் கட்சிக்குள்ளே ஏற்பட்டு இப்பொழுது நீதிமன்றம் கூட சென்றிருக்கின்றது. இந்த நிலையிலே 2 அணிகளாக தமிழரசு கட்சி இருப்பது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் கூட ஒரு ஒத்த கருத்து முடிவெடுக்க முடியாமல் அதில் நீங்கள் கூறுகின்ற நபர் பொது வேட்பாளருக்கு எதிராக செயல்படுவேன், அதை தோற்கடிப்பேன் என்று அவர் பல இடங்களிலே கூறியிருக்கின்றார். ஆகவே அது அவரின் கருத்தாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை ரீதியாக உள்ளவர்கள், கடந்த கால வரலாற்றை அறிந்தவர்கள், தமிழ் தேசியத்துடன் பயணிப்பவர்கள் எல்லோரும் இந்த முடிவு நல்லது முடிவு என்பதை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறிய அந்த நபர்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக அல்லது தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிராக அல்லது பொது வேட்பாளருக்கு எதிராக அந்த முடிவை எடுப்பதற்கு மூல காரணமாக அவர்கள் தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாத தலைவர்களின் முடிவை அல்லது அவர்கள் கூறிய கருத்தை ஆதரித்து வந்ததன் காரணமாக இந்த முறையும் அவ்வாறான ஒரு விடயத்திற்கு வரலாம். ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கின்ற போது அவர்களை ஆதரித்து அதிலேயும் விடயங்களை இந்த பேரம் பேசும் அரசியலை தொடர்ச்சியாக செய்யலாம் என்ற ஒரு வாய்ப்பை இதிலே பயன்படுத்தலாம் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. ஆகவே மற்றவர்களின் கருத்து அவ்வாறாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றதன் காரணமாக நாங்கள் அந்த முடிவுக்கு பின்னால் செல்ல வேண்டிய ஒரு தேவை தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. அதுதான் உண்மை.
ஆமாம், M.A. சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஊடகங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். தாங்கள் எவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றோமோ அதனை ஏற்று மக்கள் வாக்களிப்பார்கள், ஆகவே இறுதி நேரத்தில் தாங்கள் அறிவிப்பவர்களுக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வருகின்றீர்கள், அல்லது ஏற்கனவே இந்த பிரச்சார பணிகளின் மூலமாக தமிழ் மக்கள் உங்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்துவிட்டதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? மக்கள் எப்பொழுது அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். எப்போதுமே நான் பார்த்த அனுபவம் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற போது நாங்கள் 2009 மே 18 முந்தைய காலப்பகுதியை நான் கூறவில்லை, அதற்கு பிற்பட்ட 3 ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவை சொல்வதற்கு முன்னமே பெரும்பாலும் நான் 2010ஆம் ஆண்டை விட ஏனைய தேர்தல்களில் மக்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்களே எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு எங்கள் கட்சியும் அந்த முடிவுக்கு இசைந்து வந்திருக்கின்றது. அதுபோன்றுதான் இப்பொழுது வடகிழக்கிலே உள்ள பல்வேறுபட்ட தரப்புகள், பல்வேறுபட்ட மக்கள், இளைஞர்கள், பொது அமைப்புகள் எல்லோருமே இந்த தமிழ் தேசிய பொது வேட்பாளர்களுக்கு சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். இன்னும் எடுக்காமல் இருப்பவர்கள் கூட அதை ஆதரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது இந்த பிரச்சார பணிகள் தொடங்கியதற்கு பிற்பாடு இன்னும் அந்த இரட்டை நிலையில் இருந்தவர்கள் கூட இப்பொழுது ஒத்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கட்சி எந்த முடிவெடுத்தாலும் மக்கள் அந்த முடிவை கட்சியின் எடுத்த முடிவுக்கு பின்னால் செல்வார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அநேகமானவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்காக இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள். ஆமாம், இந்த தேர்தல் ஆயத்த பணிகள் இடம்பெற்ற பொழுதே நீங்கள் எத்தனை தமிழ் மக்கள் வாக்களிக்கிறதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் அறிந்து வைத்திருப்பீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது? ஒட்டுமொத்த தமிழர்களும் வாக்களிக்கின்ற பட்சத்தில் எத்தனை வீதமான வாக்குகளை பெறக்கூடியதாக இருக்கும்? மக்கள் என்ன எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? உண்மையில் நாங்கள் வடக்கு கிழக்கை எடுத்து நோக்கமாக இருந்தால் ஏறக்குறைய 12.5 லட்சம் வாக்குகள் இருக்கின்றது, தமிழ் மக்களின் வாக்குகள் இருக்கின்றது. நாங்கள் அதில் 80% வாக்குகளை பெறலாம் என்ற நோக்கித்தான் நாங்கள் எங்கள் பிரச்சார பணியை முன்னெடுக்கின்றோம். அதிலே வளமையாக அளிக்கப்பட வேண்டிய வாக்கு 12 லட்சமாக இருந்தாலும் அதில் அளிக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய 9-10 லட்சம் வரையும் தான் அதிலே செல்ல இருக்கின்றது. ஆகவே நான் அங்கே அதில் 80% எடுத்தால் நாங்கள் ஏறக்குறைய 8 லட்சம் மக்களாவது எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து தான் நாங்கள் இந்த பிரச்சார பணியை செய்கின்றோம். ஏனென்றால் எல்லா விடயங்களும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுவது என்பதுதான் உண்மை. எங்கள் ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அகிம்சை ரீதியான போராட்டமாக இருக்கலாம், பத்திய தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரெழுச்சியாக இருக்கலாம், எந்த விடயமாக இருந்தாலும் முதலில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் நாங்களும் இந்த பொது வேட்பாளரை ஆதரிப்பது, பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்கின்ற அந்த விடயத்தை பொது கட்டமைப்பினரும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு மக்கள் பூரண ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள், தருவார்கள். இதுக்கும் அந்த முடிவுகள் வரும்போது நான் நினைக்கின்றேன் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். ஆமாம், குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் வாழுகின்ற முதன்மையான நாடுகளில் கனடாவும் ஒன்றாக இருக்கின்றது. கனடா உட்பட பல உலக நாடுகளில் இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளருக்கு தங்களுடைய உறவினர் மூலமாக வாக்குகளை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு இந்த பொது வேட்பாளருடைய நன்மைகள் பற்றி தகவல்களை கூற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, புலம்பெயர் தமிழர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தியாக, ஒரு பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றவர் என்ற ரீதியிலும் தமிழ் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்றும் கருதுபவர்களுக்கு என்ன செய்தியை நீங்கள் புலம்பெயர் மண்ணிலிருந்து, தாயக மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலே தமிழ் ஜனாதிபதியாக ஸ்ரீலங்காவில் வருவதென்பது அது வர முடியாது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், தமிழ் ஜனாதிபதியாக எவரும் வர முடியாது என்பது தெரிந்தாலும் கூட நாங்கள் பல சகாப்தங்களாக நாங்கள் அகிம்சை ஆயுத ரீதியான போராட்டங்களை இடம்பெற்றாலும் நாங்கள் ஒரு நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களை நாங்கள் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட அல்லது மக்கள் திரட்சியாக தமிழ் தேசிய அரசியலை முன்னின்று செல்வதற்காக பல்வேறுபட்ட வடிவங்களில் அந்த போராட்ட வடிவங்களை மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தல் அரசியலையும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஜனநாயக
போராட்டத்தில் ஒரு அம்சமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த மக்கள் திரட்சியாக சென்று அந்த ஒரு வாக்குச்சீட்டிலே ஒரு புள்ளடி இட்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்ற போது அது ஒரு பாரிய சக்தியாக மாற இருக்கின்றது. அந்த சக்தியின் ஊடாக இப்பொழுது எங்கள் தேசிய விடுதலை பயணம் என்பது இராஜதந்திர ரீதியாக மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இராஜதந்திர ரீதியாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களும் கூடுதலான கரிசனை காட்டி அதற்கான பங்களிப்பையும் பயணங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பயணங்களுக்கு இங்கே ஈழத்திலே இருக்கக்கூடிய வடகிழக்கு மக்களும் தொடர்ச்சியாக உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தலாம். அவ்வாறான அந்த பயணத்திற்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நீங்கள் மக்கள் அனைவரும் இங்கு நான் நினைக்கிறேன் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பல நாடுகளில் இருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற ஈழத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் கூற வேண்டிய விடயம் இதை ஒரு தேசிய கடமையாக இதை புறக்கணித்து அல்லது வாக்களிக்காமல் விட்டு அல்லது வேறு ஒரு பெரும்பான்மையின சேர்ந்தவருக்கு வாக்களிக்கின்ற போது எங்களில் இருக்கின்ற ஒற்றுமை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலே சர்வதேசத்துக்கு நாங்கள் காட்டுகின்ற செய்தி கூட சில பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக வரும். ஆகவே எல்லோரும் இணைந்து நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து எதிர்வருகின்ற 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒற்றுமையாக சென்று நாங்கள் வாக்களிக்கின்ற ஒரு தேசிய கடமையாக அதை நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் பரப்புரைகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதற்கான அழுத்தங்களை அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். அதை தொடர்ச்சியாக அதை கொடுக்க வேண்டும் என்றும் சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்கின்றவர்களுக்கு சரியான விடயங்களை தெளிவுகளை அவர்கள் ஊட்ட வேண்டிய தேவையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகளுக்கு இருக்கின்றது என்ற செய்தியையும் நான் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், ஆரம்பத்தில் தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் இந்த பொது வேட்பாளருக்கான வாக்களிப்பு இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பல சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனையவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். இருந்த போதிலும் இலங்கை அரசினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று முஸ்லிம்கள் சார்பாகவும் இருவர் வேட்பாளராக களமிறங்கியிருந்தாலும் அதில் ஒருவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அவரை பிரதியீடு செய்யக்கூடிய இன்னொருவர் வருவாரா என்ற கேள்வி இருக்கின்ற சூழ்நிலையில் இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழர்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பின் மூலமாக கிடைத்திருக்கின்றது. மலையக தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்கள்? இதில் நாங்கள் ஒன்றை தெளிவாக பார்க்க வேண்டும். நாங்கள் மலையகத்திலே இருந்து ஒரு வேட்பாளரை எங்கள் தமிழ் பொது வேட்பாளர்கள் ஒருவர் இறக்கப்பட போகின்றார், வேட்பாளராக நிறுத்தப்பட போகின்றார் என்ற செய்திக்கு பிற்பாடுதான் மலையகத்திலே இருந்து நீங்கள் கூறியது போன்று ஏதோ ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரைக்காக அவர் இறக்கப்பட்டார் என்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அவர்கள் அவ்வாறு இறக்கப்பட்டாலும் கூட அது அவர்களின் உரிமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதிலே நாங்கள் ஏன் இறக்கப்பட்டார் அது என்று அவருடன் நாங்கள் முரண்படுவதற்கோ அல்லது மலையக மக்களை நாங்கள் ஒதுக்கி விடுவதற்கோ நாங்கள் அதில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை. குறிப்பாக சிந்திக்கக்கூடிய மலையக மக்கள்கள் அங்கே இருக்கின்றார்கள், சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், சிந்திக்கக்கூடிய புத்திஜீவிகள் இப்பொழுது மலையக மக்களிலே தெளிவாக பலர் இருக்கின்றார்கள். அவர்களும் எங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியாக ஆரம்பத்தில் இருந்த தந்தை செல்வா அவர்கள் மலையக கட்சியாக தலைவராக இருக்கக்கூடிய தொண்டமானுடன் இணைந்து பல அரசியல் பணிகளை செய்திருக்கின்றார். தொண்டமான் அவர்கள் கூட ஈழத்திலே நடக்கின்ற இன்னல்கள் போராட்டங்களிலே வந்து அவரும் பங்களித்திருக்கின்றார். அவ்வாறான ஒரு உறவு பாலம் எங்களுக்கு தொடர்ச்சியாக மலையக மக்கள் மீது இருக்கின்றது, அக்கறை இருக்கின்றது. இங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற போது அந்த அரசியல் தீர்வின் வெளிப்பாடு என்பது மலையக மக்களை உள்ளடக்கியதாகத்தான் அந்த விடயங்களை இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் முன்கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நிச்சயமாக மலையக மக்களும் விரும்பியவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் நாங்கள் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்காக இல்லை. ஏனென்றால் அங்கேயும் மலையக மக்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மலையகத்தை மையப்படுத்தி அரசியல் செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு முரணாக நாங்கள் செயல்படவில்லை. விரும்பியவர்கள் மலையகத்திலே உள்ளவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். அதுபோன்றுதான் நாங்கள் எங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் என்று கூறுகின்ற இஸ்லாமிய மக்களிடமும் நாங்கள் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு தாருங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் எங்கள் கொள்கை சரியாக இருந்தால்
அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அதில் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் அவர்களின் பலம் என்பதும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவர்கள் நிச்சயமாக ஒரு பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். விரும்பினால் அவர்களும் தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆதரிப்பார்கள், விரும்பியவர்கள் ஆதரித்தால் அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றி செயல்படுவோம். ஹரிநேந்திரன் அவர்களே, இந்த பொது வேட்பாளர் தொடர்பான செய்தி வந்தவுடன் இறுதி கட்டமாக உங்களை வேட்பாளராக அறிவித்தவுடன் பல முன்னணி கட்சிகள், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச போன்றோர் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வெளியிட்டதை செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது. உங்களோடு அவர்கள் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார்களா? அவ்வாறு பேசியிருந்தால் என்னென்ன இணக்கத்திற்கு அவர்கள் வருவதற்கு தயாராக இருந்தார்கள்? உண்மையிலே அவர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக என்னுடன் பேசுவதற்கு இதுவரையில் அழைக்கவில்லை. ஆனால் என்னை இந்த பொது வேட்பாளராக நிறுத்திய தமிழ் தேசிய கட்சிகள் பொது கட்டமைப்பில் உள்ளவர்களை தான் அழைத்து பேசுவதற்காக அவர்களுக்கு அந்த அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு முதல் கட்டமாக தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருந்த தமிழ் தலைவர்கள் சிலர் சந்தித்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு பொது கட்டமைப்பில் உள்ளவர்களுக்கும் அந்த அழைப்பு எழுத்து மூலமாக வரப்பட்டதாக நானும் செய்தியிலே பார்த்திருந்தோம். ஆனால் அவர்கள் இப்பொழுது அந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இருக்கின்றவர்களும் நேற்று ஒரு கூடி, நான் அதில் அந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்றவில்லை, ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற போது கட்டாயமாக அதில் இப்பொழுது நாங்கள் சந்தித்து பேசுவது இப்பொழுது அது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு விடயமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவர்கள் அதை ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வருகின்றது. ஆனால் என்னை அழைக்கவில்லை அல்லது என்னுடன் பேசுவதற்கு எந்த ஒரு வேட்பாளரும் அதுக்கு முன்வரவில்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நானும் ஒரு வேட்பாளராக இருக்கின்ற போது இன்னும் ஒரு கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் இன்னொரு வேட்பாளரை அழைப்பது என்பது அவர்களுக்கு தான் அது அநாகரிகமாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் அவர்கள் அழைக்கவும் இல்லை. அவர்கள் அப்படி அழைத்தால் நான் அவரிடம் செல்லப் போவதும் இல்லை. சரி, ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு வீதத்தை நீங்கள் பெறுகின்ற பட்சத்தில் தொடர்ந்து வரும் காலங்களில் அரசியலில் ஏனைய கட்சிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று கருதுகிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு தனித்துவமானவராக தமிழ் தேசிய கட்சிகளோடு அவர்கள் எந்த முடிவை எடுக்கிறார்களோ அதோடு இணைந்து பயணிக்கக்கூடியவராக இருக்க போகிறீர்களா? உங்களுடைய எதிர்கால திட்டம் என்று நீங்கள் எதனை வகுத்து வைத்திருக்கிறீர்கள்? நான் எதிர்கால திட்டம் என்று இப்பொழுது நாங்கள் ஒன்றும் வகுக்கவில்லை. அதை எதிர்கால திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தொடர்ச்சியாக அதிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்லக்கூடிய வகையில் எல்லா கட்சிகளையும் தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும், என்னால் சர்வதேச ரீதியாக இராஜதந்திகளுடன் பேசுகின்ற போது எல்லோரும் ஒத்த கருத்தில் ஒரு குரலில் பேச வேண்டும் என்ற முடிவை அவர்கள் முன்வைக்கின்ற போது அந்த ஒரு குரலில் பேசுவதற்கான நடவடிக்கைகளை இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் எனது பணி என்பது இப்பொழுது நான் இந்த 22ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 21ஆம் தேர்தல் இடம்பெற்ற பின் செப்டம்பர் 22 தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றது. அந்த முடிவுகளை நான் உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு நான் கையளிக்க இருக்கின்றேன். அதற்கு பிற்பாடு எந்த நடவடிக்கை எடுப்பது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தமிழரசு கட்சியினுடைய அனுமதியை பெறாமல் நீங்கள் பொது வேட்பாளராக சென்றதற்கு கால அவகாசத்தை வழங்கி அதற்கான விளக்கத்தை கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளராக பயணிக்கின்ற சூழ்நிலையில் தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியில் உங்களுக்கு இடம் கிடைக்குமா? அல்லது தொடர்ந்து அவர்கள் உங்களின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அப்படி அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டால் நீங்கள் இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராகவே இருக்க போறீர்களா? அல்லது உங்களுடைய தீர்மானம் என்னவாக இருக்க போகிறது? தேர்தல் முடிவு வந்த பின் சில நேரம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பின்னடைய வருமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் எந்த பக்கம் நிற்கின்றார்களோ அந்த பக்கம்தான் கட்சிகள் நிற்க வேண்டும். தமிழ் தேசிய கொள்கையுள்ளவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கட்சிக்கு ஒரு விடயத்துக்கு பின்னால் நிற்கின்ற போது ஒரு கட்சி அல்லது ஒன்றரை கட்சி என்று சொல்லுகின்ற அரை கட்சிகள் அல்லது 2 கட்சிகள் மாறி அந்த முடிவு எடுக்கின்ற போது இந்த தேர்தல் முடிவுக்கு பின் அவர்கள் மக்களிடமிருந்து விலகி செல்லக்கூடிய விடயங்களும் இருக்கின்றது.
என்ற செய்தியையும் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலர் உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் தமிழரசு கட்சி இன்னும் உத்தியோகபூர்வமாக முடிவு எடுக்காவிட்டாலும் கூட பலர் பொது வேட்பாளராக என்னை ஆதரிப்பதற்காக நேரடியாகவும் கருத்திருக்கின்றார்கள், தொலைபேசி மூலமாகவும் கருத்திருக்கின்றார்கள். அதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் முகம் காட்டாவிட்டாலும் அவர்களின் பின்னணியிலே மக்கள் அந்த வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இறுதி நேரத்தில் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்து மக்களுக்கு அதனை ஒரு அறிவித்தலாக விடுகின்ற பொழுது எந்தளவு பலம் சேரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அவர்கள் முடிவெடுத்து கூறினாலும் ஒரு மனப்பூர்வமாக எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கின்றது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இலங்கை அரசாங்கத்துக்கும் இன்னும் மாறி நிற்கின்ற பல வேட்பாளர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக வரும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்களை ஆதரிப்பதற்காக எதிர்பார்த்து நின்றவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டில் இப்பொழுது எதிர்வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி தபால் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்பு அவர்கள் எந்த முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவருகின்ற போது அதை பார்த்து தான் அதை செய்வதாக இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஏபிபி அனுரகுமார திசாநாயக்கா மாத்திரம் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்றார். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட தமிழ் மக்களுக்கு அல்லது வடகிழக்கு மக்களுக்கான தனித்துவமான எந்த விடயங்களையும் அவர் கூறவில்லை. பொதுவாகவே பல விடயங்களை அதிலே கூறியிருக்கின்றார். ஏனையவர்களின் பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனமும் எதிர்வரும் காலங்களில் வர இருக்கின்றது. ஆகவே அதற்கு பிறகு அவர்கள் எந்த முடிவை எடுக்கின்றார்கள் அல்லது மத்திய குழுவை கூடி என்ன விதமாக மக்களுக்கு அதை சொல்ல இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு அந்த செய்தியை கூறுகின்ற போது தமிழ் மக்களுக்கு சார்பாக அல்லது தமிழ் மக்கள் எடுத்திருக்கின்ற நிலைமைக்கு எதிராக அந்த செய்திகளை கூறுகின்ற போது அது தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தில் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆகவே பொது தமிழ் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுப்பவர்களாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் காலங்களில் பொது தேர்தலில் பல ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்கி இருக்கின்றார். அவர்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கான நிதியாக அது வழங்கப்பட்டதாக. ஆகவே அவ்வாறான ஒரு கொடுப்பனவை இவர்கள் பெற்றிருப்பதன் காரணமாக அவருக்கு எதிராக செயற்பட முடியாது என்ற ரீதியில் தான் இவ்வாறான பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? அது உண்மைதானது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரித்தாளும் சூத்திரத்தை செய்கின்ற ஒரு பெருமனிதர். கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பிரிப்பதற்கு தான் கதாநாயகனாக இருந்தேன் என்பதை அவர் இப்பொழுதும் கூறியிருக்கின்றார். அதிலே விடுதலை புலிகளில் இருந்து பிரிந்து சென்ற கருணா அவர்களும் அதனை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதிலே நாங்கள் ஒன்றையிலே நான் தெளிவாக கூற வேண்டியிருக்கின்றது. இந்த 2004ஆம் ஆண்டு தான் இந்த விடுதலை புலிகளுக்கு இடையிலே பிரிவு ஏற்பட்டது. ஆனால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்றது. அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் போட்டியிடுகின்ற போது தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு விடுதலை புலிகள் கூறியதால் ரணில் அவர்களின் வாய்ப்பு குறைந்ததாக தமிழ் மக்களும் பலர் இப்பொழுது இடையிலே குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆகவே அதுக்கான விடையை இப்பொழுது ரணில் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை பிரித்தவன் நான் என்று கூறுகின்ற போது அதற்கான தண்டனையாக கூட நான் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் விடுதலை புலிகள் பகிஷ்கரித்தார்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் கூறியது போன்று அந்த நிதி ஒதுக்கீடுகள் அல்லது கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்கின்ற விடயம் என்பது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பாக நான் ஒரு மாவட்டத்திலே 2-3 ஒரு கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அந்த ஒரே கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்களில் ஒருவருக்கு கூடுதலாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் அந்த நிதியை ஒதுக்கியிருக்கின்றார். அதன் காரணம் என்னவென்றால் அதுக்குள்ளே 2 பேரையும் மோத விட்டிருக்கின்றார்.
கருத்து வேறுபாடுகளை வருகின்றன. ஆகவே இந்த பிரித்தாளும் தந்திரத்தை அவர் செய்வதை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்கின்றார்களா என்று தெரியவில்லை. கோடிக்கணக்கில் பணம் இப்பொழுது ஒதுக்கப்பட்டாலும் ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் இதைவிட கூடுதலான கோடிக்கணக்கில் நல்லாட்சி காலத்தில் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டது. அதுகூட ஒருவருக்கு கூடுதலாகவும் இன்னொருவருக்கு குறைவாகவும் ஒதுக்கப்பட்டதாக சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் அதிலே குற்றம் சாட்டியிருந்தார். அப்போது 16 பாராளுமன்ற உறுப்பினரும் அதிலேயே அவர் அந்த பிரித்தாளும் தந்திரத்தை கையாண்டு 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை 2010ஆம் ஆண்டு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆற்றிய பெருமை கூட இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுதும் அதே நிலைமை தான் இப்பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் கூறியது போன்று சிலருக்கு கூடுதலாக கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்குவதும் சிலருக்கு குறைவாக நிதியை ஒதுக்கி இவர்களையும் மோத விடுகின்றார். அது ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொரு விடயமாக இந்த பணத்தை காட்டி மக்களிடம் தான் வெற்றி பெறலாம் என்ற விடயத்தை கூறி அவர்களை பிரச்சாரத்துக்காக அல்லது தாமதிக்கின்ற நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றை உணர வேண்டும் என்னவென்றால் இது ஒரு ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு பெரும்பான்மை வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பதற்காக பிரச்சாரம் செய்ய வெளிக்கிட்டால் அது அவருக்கே பாதகமாக முடியும் பொது தேர்தலிலே என்ற விடயத்தை. ஏனென்றால் மக்கள் திரட்சியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கின்ற போது ஒரு பாராளுமன்ற பொது தேர்தலிலும் அவ்வாறான ஒரு தமிழ் தேசியத்தின் உறுதியுடன் இருப்பவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள். ஆகவே அந்த விடயத்தையும் அந்த அவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்து கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். இதே நேரத்தில் இந்த பிரதான வேட்பாளர்கள் அல்லது கூடுதலாக வெற்றி வாய்ப்பை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய நிலையில் கூட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சில வேளைகளில் வெற்றி பெறுவார் என்று நினைப்பவர் கூட வெற்றி பெறாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக இந்த முறை 50% மேற்பட்ட ஒரு வேட்பாளர் வாக்குகளை பெறுவார் என்ற நிலைமை இப்பொழுது மாறியிருக்கின்றது. ஏனென்றால் இதில் இப்பொழுது 3 பெரும்பான்மை வேட்பாளர் என்று கூறினாலும் கூட 4ஆவதாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் புத்திரர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் 10-15 லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கின்றார் எனது பார்வையிலே. ஆகவே இந்த சிங்கள மக்களின் வாக்குகளும் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் வேட்பாளர்கள் யாரோ ஒரு ஜனாதிபதியை ஆதரித்துத்தான் வந்தது வளமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த முறை தமிழ் வாக்காளர்களின் வாக்கு கூட தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லுகின்ற போது 2ஆம் 3ஆம் நிலை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த எதிர்பார்த்த யார் நாங்கள் இந்த புள்ளி விவரங்களை அல்லது கணிப்பீடுகளை பத்திரிகையில் வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது நாளாந்த விடயங்களை பார்க்கின்றோர் கீழ்நிலையில் இருப்பவர் முன்னிலையிலும் முன்னிலையில் இருப்பவர் கீழ்நிலையுமாக அப்படி மாறி மாறி அந்த கணிப்பீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யார் வருவார் என்பது கூட இந்த 3 பேரில் அதில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாக இருக்கின்றது. அந்த 3 வேட்பாளர்கள் என்று கூறுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், சயித் பிரேமதாஸ் அவர்கள் அல்லது அனுரகுமார திசாநாயக்கா, இந்த 3இல் ஒருவர் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் மக்களின் பலத்தை அவர்கள் இதிலே நாங்கள் அந்த 9வது ஜனாதிபதி இதிலே உணர்ந்து கொள்வார். என்ன நாங்கள் ஒரு தவறை விட்டிருக்கின்றோம், கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுக்காதனால் அவர்கள் எங்களுக்கு தந்த தண்டனையாக ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் 9வது ஜனாதிபதியாக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் அல்ல, இந்த தெரிவு செய்யப்படுகின்றவர். இனியாவது தமிழ் மக்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கான ஒரு இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வையாவது முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு மனோநிலை மாற்றம் இந்த தமிழ் பொது வேட்பாளரின் தாக்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்காத தமிழ் கட்சிகள் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலையும் இருக்கின்ற சூழலில் தமிழ் மக்கள் மத்தியில் கடந்த தேர்தலில் அவ்வாறு ஆதரவை அளித்ததனூடாகத்தான் அவர்களுக்கு நாடாளுமன்ற ஆசனம் கிடைத்திருந்தது. இப்பொழுது இந்த தேர்தலில் அதில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? கட்சிகள் கோரிக்கை விடுகின்ற பொழுதிலும் அதனை புறக்கணித்து மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை வழங்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா? நீங்கள் களத்தில் இருக்கின்றவர் என்ற ரீதியில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே தமிழ்
ஆதரவு தெரிவிக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றவர்கள் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல், அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தனி மனிதர்களுக்கு வாக்களிக்கின்ற முறை, பாராளுமன்ற தேர்தல் என்பது விகிதாச்சார தேர்தல் முறை. அதிலே முதலாவது அவர்கள் கேட்கின்ற கட்சி வாக்களிக்க வேண்டும். இவ்வாறான ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சியிலே பொது வேட்பாளர்களுக்கு அல்லது இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக அந்த வேட்பாளர்கள் அந்த கட்சியிலே வருகின்ற போது அந்த கட்சிக்கும் ஒரு வாக்குச்சரிவு ஏற்படும் என்று ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த முதலில் அதையும் அந்த கட்சிகளும் அந்த இப்பொழுது இருக்கின்ற அந்த எதிர்வரும் பொதுத் தேர்தலிலே போட்டியிடக்கூடியதாக எண்ணுகின்ற கற்பனை செய்கின்ற அந்த வேட்பாளர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான நிலைமைகளையும் உணர்ந்து கொண்டு அந்த முடிவுகளை எடுப்பார்களாக இருந்தால் அது சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும். இல்லை, அதை அவ்வாறு செய்ய முடியாது என்று கருதுகின்ற போது இதிலே பல செய்திகளை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இதில் ஒன்றை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொது வேட்பாளர் என்பது தனி மனித நலன் அல்ல, அதாவது அரிய நேத்திரன் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கான தேர்தல் அல்ல. இந்த தனி மனிதனுக்கான தேர்தல் என்பது பெரும்பான்மை இனத்திலே போட்டியிடுகின்ற சயித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார திசாநாயக்கா, நாமல் ராஜபக்ச அவர்களாம் தனி மனித வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள். நான் தனி மனித வேட்பாளர்களாக போடவில்லை. ஒரு இனத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த இனத்தின் சின்னமாக, அடையாளமாக நான் போட்டியிடுகின்றேன் என்ற விடயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த பொழுதே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதோடு பொன்னாடை போத்துவது, மாலை அணிவிப்பது போன்றவற்றை எல்லாம் தவிர்க்க கூறியும் இருந்தீர்கள். அது மக்கள் அதனையும் ஒரு வித்தியாசமான நோக்கில் இதுவரை காலமும் ஒருவரும் செய்யாத ஒரு விடயத்தை நீங்கள் முன்னிறுத்தி இருப்பது என்பது இனத்திற்கான ஒரு பொது வேட்பாளராக நீங்கள் களமிறங்கி இருப்பதை வெளியுலகுக்கு காட்டியிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய நல்லெண்ணங்கள் நிறைவேறுவதற்கு CMR TV சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த மும்முரமான தேர்தல் பிரச்சார பணிகளிலும் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டு எமது நேயர்களுக்கு தகவல்களை தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.